ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு எபிசோடோட டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது ப்ரோ, லென்த் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரிஜினல் அனிமேவோட டைமிங்கே 1.5 நிமிஷம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் டைமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 5. எக்ஸாமில் இருந்த அந்த பீரங் இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காரு. ஒரு பாஸ் பண்ணிட்டியா? சூப்பர், நம்ம வேணா ஒன்னா சேர்ந்து அதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமான்னு கேட்கவும், எங்க வச்சு குடிக்க நம்ம ஹீரோ கேட்கறான். பார்ட்டி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா, அவங்கள நான் மீட் பண்ணணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அட்ரஸை கொடுத்துருப்பான். என்ன நான் வழி மாறி டீமன் கேசலுக்கு வந்துட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. கேட் இவ்வளோ பெருசா இருக்கு, டெக்கரேஷனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை குட்டி வழி இருக்கு அப்படின்னு அவர் போய் கதவை தட்டினா அந்த பெரிய டோரை தான் நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் என்ட்ரன்ஸ்னு கூப்பிடுறான். சுத்தி எந்த மான்ஸ்டருமே இல்லையான்னு அவர் கேட்கவும், மான்ஸ்டர்லாம் அந்த பக்கமே வராது நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்புறம் எதுக்கு ஆர்மரை போட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. ஏன்னா நீங்க உயிரோட திரும்ப போகணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல்கம் மிஸ்டர் லாரட் அப்படின்னு சொல்லி ரீனட் வெல்கம் பண்றா. இங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்காளான்னு பார்க்கும்போது ஓம் அப்படின்னு சொல்லி லெவல் 6 ஸ்பெல்ல வச்சு அவ அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து தடுக்கிறான். அவன் கிட்ட 23,000 டைம் சொல்லிட்டேன் கேசல்குள்ள அட்டாக் பண்ணாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் நம்ம விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வா சொல்றா. கேசல் சவர் உடஞ்சதுக்கு ஃபுட்ல இருந்தா பட்ஜெட்டை கழிப்போம் அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்லுவோம். இல்ல வேண்டாம், என் ஃபுட்டை மட்டும் கம்மி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவ மன்னிப்பு கேட்கறா. நான் ஆலிஸ் கூட போய் விளையாடுறேன், இல்லைனா வா திரும்பவும் இதே தான் பண்ணுவான் நம்ம ஹீரோ சொல்றான். லாரட் இப்ப தனியா வீட்டை சுத்தி பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே மீசெட் என்னடா புது வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஓ நீங்க தான் ரிக் சொன்ன அந்த ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மேசட் கேட்கவும், என் பேரு லாரட்னு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இந்த வெப்பனை பத்தி அவர் கேட்கவும் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க வேணா ஷூட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கையிலேயே கொடுத்துருத்தான். சின்ன டார்கெட்டை அட்டாக் பண்றதுக்கு பெரிய சைஸ் லான்ச்சரை அனுப்பி வைக்கிறான். எங்கப்பா இந்த வெப்பனை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணா வாரே டோட்டலா சேஞ்ச் ஆயிருமே அப்படின்னு சொல்லி லாரட் பாக்குறான். ஒரு ஆர்க்கு புக்கு படிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை இவரும் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ல ஒருத்தரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விருப்பப்பட்டீங்கன்னா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இது என்னோட பிரைவேட் ரூம், அது லைப்ரரி மாதிரி தெரியும். என்ன சுத்தி புக்ஸ் இருந்தா நான் காமா ஃபீல் பண்ணுவேன் பிராஸ்டன் சொல்லவும், எல்லா புக்கையும் நீங்க ரீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், முக்காவாசி புக்கை ரீட் பண்ணிட்டேன், பட் ரிக்குக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால சில புக்ஸ் நான் ரீட் பண்ணாம இருக்கேன்னு சொல்லவும், ஓ நீங்க தான் ரிக்குக்கு ட்ரைனிங் கொடுத்தவரா, எனக்கும் 1-2 லெசன் கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி லாரட் விவரம் தெரியாம கேட்டுதான் தாராளமான பிராஸ்டனும் கூட்டிட்டு போயிருந்தான். மாஸ்டர் பிராஸ்டன் கூட அவன் ட்ரைனிங் போயிருக்கானா, அவனே அவன் சாவ தேடி போயிட்டாடே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். லட்டினா லில்லியா உங்க அப்பா சாக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கீழே விழுந்தா எதுவும் ஆகல. ரீனட் தான் மதியம் சமைக்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு போறான்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் கொண்டு போயிட்டு இருக்கா. அதுல அவன் கீழே விழுந்ததுல சேஃபா விழுந்திருக்கான். கட்டிட்டு ஓடுந்தான். பிராஸ்டன் தான் அவனை கீழே தள்ளி விட்டுருக்கான். நீங்க மட்டும் வரலன்னா நான் சேர்த்திருப்பேன் அப்படின்னு லாரட் சொல்லவும், பிராஸ்டன் தான் ட்ரைனிங்ல முக்காவாசி ரிக்க கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்றா. நம்ம ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் வந்து நிக்கிறான். உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லாரட் கீழே விழுந்து கிடக்குறான். அவர் லைட்டா தான் ட்ரைனிங் கொடுக்கன்னு சொன்னாரு அப்படின்னு லாரட் சொல்லவும், லைட் ட்ரைனிங் கொடுக்குறேன், இனி நான் பண்ண மாட்டேன், சீரியஸா எடுத்துக்கிறேன், இந்த 3 பேர் இதை சொன்னா நம்பவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரிக்கு நானும் அவர் கூட விளையாடணும் அப்படின்னு ஆலிஸ் சொல்லவும், வேண்டாம் அவன் சாம்பல் ஆயிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா அவனதுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு மேசட் கேட்கறான். இது ஏன் ஃபால்ட் தான் நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ரீனட் ஒருத்தி தான் இங்க இருக்கிறதுலயே நார்மலா இருக்கா, உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கேட்கவும், ரீனட்டும் நானும் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். அட என்னப்பா எல்லாமே பெர்ஃபெக்டான டைமிங் தான், டைமிங்ல நீ கரெக்டா பண்ணா மத்ததெல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நைட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. சாப்பாடு டேஸ்டா இருக்கு அப்படின்னு லாரட் சொல்றான். இப்ப ரீனட் கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடை கேட்டு விடுறாங்க. எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவ்வளவு போகும்போது, ரிக்கு நான் சொன்ன அந்த டைமிங் இதுதான், அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு லாரட் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவோ போறான். ஆமா ரிக்குக்கு ஏதோ இன்பான் ஸ்கில் இருக்கு சொன்னானே அப்படின்னு லாரட் கேட்கவும், ஆமா பட் அதை அவனால ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஈவன் அவனோட இன்பான் ஸ்கில் இல்லாமையே அவன் எஸ்ட்ராக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அவனோட அந்த ரெக்லஸ் சோலை மட்டும் அவன் ஆக்டிவேட் பண்ணா எங்களை விடவும் அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவான். அப்புறம் மிஸ்டர் லாரட், நீங்க சென்ட்ரல் கில்ல தானே ஒர்க் பண்றீங்க, அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும். 6 மேஜிக் ஸ்டோன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கவும், அது யாமட்டோ ஸ்டோரியில வர்றதானு கேட்கவும், கைசன் ஆஸ்பால்ட்டை டிஃபீட் பண்றதுதான் எங்க கோல். 6 ஸ்டோன்ஸை வச்சுதான் அந்த மான்ஸ்டர் தூங்குற இடத்த நம்மளால ஓபன் பண்ண முடியும். 200 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ஓபன் பண்ண முடியும். இப்போ டைம் நெருங்கிட்டதுனால அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய மாணவர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லவும், நீங்களே சொல்றீங்கன்னா அப்ப அந்த ஸ்டோரி உண்மைதான் போல, நான் கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இதை பத்தி தேடி பார்க்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கொடுத்த அட்வைஸ் ஒர்க் ஆகலாவா, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கா, அந்த டைமிங் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சரரா இருந்துட்டு நான்லாம் எதுக்கு தான் இந்த கிளீனிங் வேலையை பார்க்கணுமா, மான்ஸ்டர் என் கண்ணு முன்னாடி வந்தா நான் அதுங்களை அடிச்சு துவைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. பட் சாரி சார் இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு கில் மாஸ்டர் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு பாக்குறா. ஆர்க்கு குட்டி பொண்ணு வயசான ஆளு, கில் மாஸ்டர் ஏன் இவங்களை பார்த்து பயந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. 2 ஏரியாக் அட்வென்ச்சரர்ஸ் மொத்தம் 4 பேர் இருந்தா போதும் அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க கூட வர எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆள் இருக்கா அப்படின்னு பிராஸ்டன் கேட்கவும், ஹே நீ ஸ்ட்ராங்கான மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லல, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கில் மாஸ்டர் அனுப்பி வைக்கிறாரு. ஓ இவா தான் எங்க ஹெல்ப்பரா அப்படின்னு பிராஸ்டன் கேட்கறான். குழந்தையே போகுது, அப்ப நான் இந்த ஃபைட்ல போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரேங்கிற பொண்ணு சரி அப்படின்னு சொல்றா. பட் ஆலிஸ் ஒரு சாதாரண குழந்தை இல்லைங்கிறது அவளுக்கு தெரியல. நீங்க எதை தேடி போறீங்கன்னு கேட்கவும், ஒரு மேஜிக் ஸ்டோன் நம்ம ஹீரோ சொல்றான். அது நிறைய காசுக்கு போகுமோன்னு கேட்கவும், ஆமா பட் நாங்க அதை வைக்கிறதுக்காக வரல, அந்த ஸ்டோன் மான்ஸ்டரா அட்ராக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும்,
நான் இப்போ ஒரு எஃப் ரேங்க் பட் கூடிய சீக்கிரம் ஏ ரேங்க் ஆயிருவேன், எவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருந்தாலும் சமாளிச்சிருவேன்னு வா சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரேங்கை கேட்கவும் நான் ரீசெண்டாக தான் ஈ ரேங்கான நம்ம ஹீரோ சொல்கிறேன். அந்த ஸ்டோனை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மீசட்டும் பிராஸ்டன் பார்ட்டியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டெல்த் மோட்ல ரீனட்டோட ஸ்கர்ட்டு கீழே ஒரு பைப்பை அனுப்புறேன். ஏர் பம்ப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அப்படியே காத்தடிச்சவா ஸ்கர்ட்டை தூக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ரீனட் அவன் பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் மேஜிக் இல்லாமல் விண்டை கிரியேட் பண்ற டிவைஸ் இது அப்படின்னு நம்ம சொல்லவும் இந்த டிவைஸ் ரீனட் துண்டு துண்டா வெட்டிட்டு போயிருந்தா. ஐயோ அது ஒரு வேவ்ரின் ஆச்சே, எல்லாரும் ஓடிருங்க, அது மட்டும் கத்தி அதோட வேவ்ரின் கூட்டத்தை கூப்பிட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயப்படுறா. பிராஸ்டன் அசால்ட்டா போய் அந்த வேவ்ரினை அடிச்சு போடுறான். இன்னும் நிறைய இன்னும் கூட்டமா வந்துருமே அப்படின்னு வா கேட்கவும் அது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இருந்தா நான் அந்த வேவ்ரினை கொல்லாம விட்டதேன்னு பிராஸ்டன் சொல்றான். இவ பயப்படுறா. ரிக் அவளை கூட்டிட்டு போன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவளை கூட்டிட்டு போறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங் சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது நான் கூடிய சீக்கிரம் 1000 தான் சொன்னேன் அப்படின்னு வா சொல்றா. அவ்வளவு தூரத்துல நடக்கிற ஃபைட்ல இருந்த மான்ஸ்டர் இங்க வந்து விழுது அப்படின்னு சொல்லி பாக்குறா. அவங்க அடிக்கிறதுல ஒரு மான்ஸ்டர் இவா மேல விழப்பகுவோ டக்கு நம்ம ஹீரோ அவளை காப்பாத்திட்டு பறக்குறான். ஐயோ ரெட் வேவ்ரினா, இது ஒரு டிராகனுக்கு ஈக்குவலாச்சேன்னு பயப்படுறா. இங்க இருந்து ஓடிறன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு ஈராங் தானே, இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ ஓடு, நான் இது கூட ஃபைட் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா நானும் ஃபைட் பண்றேன். ஹீரோ யாமட்டோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்றா. அப்போ சரி நீ எனக்கு பேக்கப் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே ரேயோ வின் மேஜிக்கை கேஷ் பண்ணி ரெடியாக வச்சிட்டு இருந்தா. ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை கொண்டுதான். இதுக்கு எதுக்குடா என்ன ஓடிருன்னு சொன்ன, பேக்கப்னு வேற சொன்னியேடா அப்படின்னு சொல்லி ரே கேட்குறா. நேற்று நடந்ததை இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரே நின்றுட்டு இருக்கவும் கில்மாஸ்டர் என்னாச்சுன்னு கேட்குறாரு. நேற்று நிறைய விஷயம் நடந்ததுன்னு சொல்லவும் அவங்க பார்ட்டி கூட எதுவுமே நார்மலாக இருக்காதுன்னு கில்மாஸ்டர் சொல்றாரு. அந்த வேவ்ரின்ஸ் அவங்க சாப்பிட கொண்டு போறேன்னு சொல்றாங்க. வேவ்ரின்ஸ் சாப்பிட்றதுக்காக இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ரே சொல்லவும் இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுது, அட்வென்ச்சர் ஆகுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லவும் பட் அது உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு, நானும் கூடிய சீக்கிரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு சொல்லி ரே கிளம்புறா. 6 ஸ்டோன்ஸ்ல ஒரு ஸ்டோன் நேத்து அந்த போன இடத்துல இருந்து கிடைச்சிடுச்சு. இதோட மேஜிக் வேவ்லென்த் வச்சு மற்ற ஸ்டோன்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேப்பை கிரியேட் பண்றாங்க. இதோட மேஜிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மற்ற மேஜிக் அது சென்ஸ் பண்ணுது. ஹெரக்டோபியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னொரு ஸ்டோன் இருக்கிறதா காமிக்குது. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஏஞ்சலிக்கா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ லெஜண்ட் ஸ்டோரியில வரக்கூடிய அந்த பெரிய மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்றதுக்கு 6 ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க டீம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இனிதான் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக பார்க்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.